பங்குச்சந்தையில் இந்த 7 மாதம் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போனாங்க. இந்த மாதிரி பங்குச்சந்தை கீழே வந்து போகுது அப்படின்னா நிறையா பேர் லாஸ் பண்ணுவாங்க. லாஸ் பண்ணிவிட்டு பங்குச்சந்தையை விட்டு வெளியே வந்து போயிடுவாங்க. அந்த டைமில் எப்படி நான் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணாமல் ஒவ்வொரு மந்த்துமே ஸ்விங் ட்ரேடிங்கில் அதுவும் ஸ்டாக்கில் வந்து எப்படி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் அதை வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் வந்து காமிக்கிறேன், இந்த டவுன் ட்ரெண்டில் எப்படி நான் ட்ரேடு வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஏப்ரல் மந்தில் ஒரு 10 நாள் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த 10 டேஸில் ஒரு 5 டேஸ் மட்டும்தான் மார்க்கெட்டு வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மட்டுமே நான் இந்த மந்த்து வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ ஏப்ரல் மந்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 30,055 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். 2 நாள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேங்க. ஏப்ரல் 6ம் ஏப்ரல் 9ம் நேற்று வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். மார்க்கெட் மேலே திரும்பினதுமே ப்ராஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தேன், ப்ராஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி மந்த்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா மேலெலாம் வந்து போல் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி கீழே போகும்போதும் சில செக்டார் வந்து மேலே வந்து போகும் இல்லையா, அப்படி செக்டாரை வந்து நான் செலக்ட் பண்ணி என்ட்ரி வந்து கொடுத்தேன். எனக்கு லாபம் வந்து கிடச்சிச்சு. நம்ம சும்மா ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறத விட ஸ்டாக்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணணுங்க. எந்தெந்த செக்டார்லாம் இந்த வருஷம் மேலே போக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதம் மேலே போக வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்டாக்கை வந்து செலெக்ஷன் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டு வந்து கீழே போகும்போதும் நஷ்டம் வந்து பண்ணாமல் நம்ம லாபம் வந்து பண்ண முடியும். ஓகே, மார்ச் மந்த்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மார்ச் மந்த்தில் 2,800 ரூபா தான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சு. கேபிட்டலில் வந்து நான் வெளியே எடுக்கிறதுக்காக இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஓகே, அதுக்கு முன்னாடி மந்த்து வந்து உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் பயங்கரமாக வந்து கீழே வந்து விழுந்துச்சு. ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியல, நான் லாஸ்மே வந்து பண்ணல. இந்த மாதிரி மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழும்போது ப்ராஃபிட் பண்ண வேண்டியது முக்கியம் கிடையாதுங்க. லாஸ் பண்ணக்கூடாது. ட்ரேடு பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, லாஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டு அப்புறம் இயற்கே 10 லேக் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மந்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஜனவரி மந்த்து 2026 ஆரம்பித்ததுமே ஒரு 35K ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. ஆனால் ஜனவரி மந்த்து எப்படிங்க போயிருக்கு, 2026 ஆரம்பித்ததுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து விழுந்தாங்க. அப்போ தான் அந்த போர் வந்து பயங்கரமாக தீவிரமடைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் மார்க்கெட்டுமே பயங்கரமாக வந்து கீழே வந்து விழுந்தாங்க. டபுள் டச் எடுத்துருந்துச்சு, மேலே பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு. நிறைய பேர் பயத்தில் வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க, பேனிக் செல்லிங் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு மந்த்தில் நான் நல்லபடியாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். எல்லா ஸ்டாக்குமே ப்ராஃபிட் வந்து எனக்கு கொடுக்கல, சில செக்டார் மட்டும் ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. ஓகே, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மந்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 2025 டிசம்பரில் வந்து ஒரு 26,000 ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி மந்த்து வந்து நவம்பர் மந்த்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான், ஒரு 29,000 கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி மந்த்து அக்டோபர் மந்த்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8,000 தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிச்சு. செப்டம்பர் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, செப்டம்பர் மந்த்தில் ஒரு 51,000 ரூபா கிடச்சிச்சு. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் நல்லபடியாக வந்து மேலே வந்து வந்திருந்தாங்க. ஆகஸ்ட் மந்த்துமே நல்லா தான் இருந்துச்சு, ஒரு 38K ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சு. ப்ரோ இந்த இடத்துல 3 லேக் 4 லேக்லாம் ப்ராஃபிட் வந்து இல்லையே அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், நான் நல்ல கேபிட்டலுமே யூஸ் பண்ணேன், 10 லேக் யூஸ் பண்ணேன். ஆனால் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுமே மார்க்கெட்டு வந்து கீழே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கீழே வந்து விழுந்ததுனால நிறைய ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்க முடியல, கேபிட்டல் வந்து இருந்தாலும் என்ட்ரியே கொடுக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் மார்க்கெட்டு வந்து இந்த மாதிரி மேலே போகும்போது நான் கேபிட்டலை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் 2 லேக் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு 5 மடங்காக வந்து எனக்கு கிடச்சிருக்கும். கேபிட்டல் வந்து ஒரே வருஷத்தில் வந்து எனக்கு டபுள் ஆகிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும். மேலே கீழே போகும்போதே நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா மேலே போகும்போது அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ஈஸியாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். நிறைய ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனை, நிறைய என்ட்ரி வந்து கிடைக்க மாட்டுது மார்க்கெட் வந்து கீழே வந்து போனதுனால. இப்போ தான் இந்த ஏப்ரல் மந்த்து தான் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறனால நிறைய என்ட்ரி வந்து கிடைக்குது. நீங்கள் ஒரே மாதத்தில் 1 கோடி பண்ணணும், 10 லட்சம் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ப்ராஃபிட் பண்ணுங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டாலே போதும். அது 1 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல,
ப்ராஃபிட் பண்ணிட்டாலே அந்த ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் 2 வருஷம் 3 வருஷம் மேலே வந்து போகும் இல்லையா, அந்த டைமில் உங்கள் கேபிட்டலை வந்து பயங்கரமாக அதிகப்படுத்திட முடியும். இதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த 2026 ஏப்ரல் மந்த்து இங்கேருந்து மட்டும் அப்படியே மேலே வந்து போச்சு அப்படின்னா, இப்போ நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் இல்லையா 50,000 40,000 அந்த மாதிரி, அதுவே 3 மடங்காக ஒவ்வொரு மாதமும் வந்து கிடைக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து போச்சுன்னா. இல்லை இங்கேருந்து கீழே தான் வராங்க அப்படின்னா எல்லா செக்டாரும் கீழே வந்து வரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் செக்டாரில் மட்டும் என்ட்ரி கொடுத்து இப்போ நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண மாதிரியே பண்ண முடியும். மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி என்னால் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுவே மேலே வந்து போச்சு அப்படின்னா அது 3 மடங்கு 4 மடங்காக வந்து பண்ண முடியுங்க. சரி, ஓகே. ஸோ இதுதான் நான் இந்த பங்குச்சந்தை சரிவில் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணது. இதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, முக்கியமாக நான் நியூஸை வச்சு மட்டும் ட்ரேடு வந்து பண்ணல, டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணி தான் ட்ரேடு வந்து பண்ணேன். நியூஸை வச்சு நம்ம எப்போ ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நியூஸ்ன்னு நீங்கள் பார்க்குறீங்க பங்குச்சந்தையை பற்றி அப்படின்னா, ஒரு நல்ல நியூஸும் இருக்கும், ஒரு கெட்ட நியூஸும் இருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்களா? கீழே என்ட்ரி கொடுப்பீங்க, மேலே என்ட்ரி கொடுப்பீங்களா? மாட்டிங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரி சமயங்களில் நியூஸை வச்சு ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. அதுவே உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு, அமெரிக்கா ஈரான் பிரச்சனை வந்து தீவிரமடையுது அப்படின்னா நீங்கள் நியூஸை வச்சு மட்டும்தான் ட்ரேடு வந்து பண்ண முடியும். கோவிட் டைமில் நியூஸை வச்சு மட்டும்தான் ட்ரேடு வந்து பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கல் வச்சு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். இங்கேருந்து பங்குச்சந்தை கீழே வந்துருச்சுங்க, லாஸ் கொடுத்துருச்சுங்க, பங்குச்சந்தையே வேஸ்ட்டுங்க, இப்படி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. இங்கேருந்து 2021 பங்குச்சந்தை கரெக்டாக 2020 24 வரைக்குமே பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்து வந்திருக்கிறாங்க. நிஃப்டி 8,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்கு வந்து வந்திருக்கு. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பங்குச்சந்தை மேலேயும் வந்திருக்காங்க தானே. அப்போ பங்குச்சந்தையை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. பங்குச்சந்தை மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு பொறுமை இல்லை. இந்த இடத்துல நிறைய என்ட்ரி கொடுத்து எமோஷ்னலாக ட்ரேடு பண்ணி ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணிடுறோம். பங்குச்சந்தையை முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டோமான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் முழுமையாக கற்றுக்காமல் முதல் நாளே பணத்தை வந்து போட்டுடுறாங்க, லாஸ் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. பங்குச்சந்தையை முழுமையாக வந்து கற்றுக்க பாருங்கள். என்னாலையும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, இந்த கேபிட்டல் யூஸ் பண்ணி சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸே வந்து பண்ணாமல் பெர் மந்த்துக்கு 1 lakh 2 lakh ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்து வரணுங்க. அது வரமாட்டுது, பட் கண்டிப்பாக மேலே வந்து வரும். அப்படி மேலே வந்து வரும்போது இந்த 2026 நான் இதை விட நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி 38K ப்ராஃபிட் புக் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாதுங்க. இன்றைக்கி கூட ஈஸியாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஆனால் நாளைக்கு 60,000 இழக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு 5 மாதம் சேர்த்து உங்கள் ப்ராஃபிட் வந்து காமிங்கன்னு சொல்லும்போது அவங்க லாஸில் வந்து இருப்பாங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக வந்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நிறையா பேருக்கு வந்து பங்குச்சந்தையில் டிசிப்ளின் வந்து இல்லை. ஸோ நான் இந்த ஒரு 6-7 மாதத்தில் 2.2 lakh வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஒரு குட் ப்ராஃபிட் தான், ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடையாது. அதே மாதிரி லாஸுமே நம்ம பண்ணல. சிங்கிள் ட்ரேடில் கூட நான் இங்கே லாஸ் வந்து பண்ணலைங்க. ஒவ்வொரு மந்த்துமே நான் ப்ராஃபிட் மட்டும்தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் தேவை. பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கணும். நான் 5 வருஷமாக பங்குச்சந்தையில் வந்து இருக்கேன். நிறைய வருஷம் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நஷ்டம் இல்லாமல் ட்ரேடு பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஒரு பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புக்லேயுமே அதை எழுதி சொல்லி கொடுத்தேன். இந்த ஒவ்வொரு ட்ரேடும் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு மந்த்தையும் ஒவ்வொரு ட்ரேடையும் நான் எடுத்துகிட்டு நான் எந்த ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்தேன், எந்த ப்ரைஸில் எக்ஸைட் ஆனேன், ஏன் என்ட்ரி கொடுத்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி நஷ்டம் வந்து வரமாட்டுது, இது எல்லாத்தையுமே என்னுடைய கோர்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். நான் ஒரு 5.5 வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு கோர்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பங்குச்சந்தையை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிட்டு நல்லபடியாக ட்ரேடு பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரேடிங் ஜர்னியை ஆரம்பிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் எடுத்து கற்றுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியணும். 2வது, நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கணும். அதை நான் பண்ணுறேன். நான் கோடியாக பண்ணல அப்படின்னாலும்
என்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தாங்க, பங்குச்சந்தை இப்போ கீழே வந்து போயிருக்கு சரிங்களா. இப்போ மேலே வந்து போயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 10 லேக் இருந்திருக்கும், நல்லா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 1 கோடி ரூபா கேபிட்டல் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்குங்க? 1 கோடி ரூபா கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 22 லட்சம் வந்து வந்திருக்கும். கரெக்டுங்களா? இதே ஸ்ட்ராட்டஜி தான், நான் தான் இதே மாதிரி தான் ட்ரேட் வந்து பண்ணுறேன். 22 லட்சம் வந்துருக்கும். அதுவே மார்க்கெட் மேலே போகும்போது 1 கோடி ரூபா கேபிட்டல் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 90 லட்சம் இல்லை 1 கோடி கூட கிடச்சிருக்கும். ஈஸியாக 80% 90% என்னால் எடுக்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம், நான் எந்த ஒரு ட்ரேட்லேயும் இங்கே தேவையில்லாமல் ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப 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 பொறுமையை வந்து கற்றுக்கிட்டேன். நான் டிசிப்ளினாக இருக்கிறேன், காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், புத்தகங்கள் எழுதுகிறேன். இது எல்லாமே பண்ணுறனால என்னால் இதை பண்ண முடியுது. இதை நான் ஒரு பெருமைக்கு பண்ணுறேன் அப்படிங்கலாம் சொல்லலை. நீங்களும் இதை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்மே பியூட்டிஃபுல்லாக சூப்பராக ஆசைப்பட்ட மாதிரிலாம் மாறும். அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நினச்சி கவலைப்படாதீங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து வந்திருக்காங்க இல்லையா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மேலேயும் போவாங்க. அப்படி மேலே போகும்போது நீங்கள் எப்படி ட்ரேடு வந்து பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணால் கூட ப்ராஃபிட் வந்து வரும். மேலே போகும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கீழே போகும்போது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் லாஸ் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியுமே பார்த்து எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். சில மாதங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியாது, நான் பண்ணல பார்த்தீங்களா. சில மாதங்கள் சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரியும் நடக்கும். பங்குச்சந்தை அப்படின்னாலே மாதம் ஒரு 30K 40K கிடச்சிரும் அப்படிலாம் கிடையாது. சில மாதம் 50,000 கிடைக்கும், சில மாதம் 1 லட்சம் கிடைக்கும், சில மாதம் 2000 3000 தான் கிடைக்கும். அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.